வெறுப்பு என்று சொன்னால் நான் எதுக்கு சிறையில் இருந்தேன்? என் வீட்டில் பணம் இருந்தது. ஸ்டாலின் தானே நீங்க கனிமொழி ஜெயிலில் இருக்கீங்க, ஸ்டாலின் தான் அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வர. நான் 2 மாசம் சிறையில் இருந்தேன், யாரும் என்னை வந்து பார்க்கல. நான் அரசாணை 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. உண்மையா சார் இது? ஆமா. இவ்வளவு ஆண்டு காலம் கழிச்சு இப்ப அந்த ஆடியோ ட்ரெண்ட் ஆகணும். திமுகக்குள்ளேயே கூட ஒரு சில மூத்த தலைவர்கள் இதை வெளியிட்டிருக்கலாம் என்பது கூட என்னுடைய கருத்து. உள்ளடி வேலையினால நடந்திருக்கலாம். மாட்டி விட்டுட்டாங்க. ரமேஷ் சார், என்னன்னா ஆராசாவினுடைய அந்த ஆடியோ இதெல்லாம் பார்த்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த இவர் பிடிஆர்னுடைய அந்த ஆடியோ, இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது, இந்த ரெண்டையுமே வைத்து பார்க்கும் பொழுது உள்ளபடியே திமுகவுக்குள்ள உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், திமுக தலைமைக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களே திமுக தலைமை மேலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறது போல தெரியுது. அது உண்மையா? அது இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு தான் இந்த ஆடியோ வந்து ஒரு யூடியூபர் வெளியிட்டிருக்கிறார். இந்த ஆடியோவை முழுமையாக கேட்கின்ற பொழுது உண்மையிலேயே ஆராசா அவர்கள் அவருடைய ஆதங்கத்தையும் கொட்டியிருக்கிறார், திமுக தலைமை மீது உள்ள ஒரு வெறுப்பையும் கொட்டியிருக்கிறார். வெறுப்பா தெரியுது அது. ஆனால் நான் எதுக்கு சிறையில் இருந்தேன்? என் வீட்டில் பணம் இருந்தது, கலைஞர் தொலைக்காட்சிக்கு என்று சொல்லிவிட்டு அது உடனே தாவுகிறார். அடுத்த சப்ஜெக்டுக்கு வரார். என் வீட்டில் பணம் இருந்தால் நான் அதற்காக சிறை தண்டனை அனுபவிக்கலாம். நான் 2 மாதம் சிறையில் இருந்தேன், யாரும் என்னை வந்து பார்க்கல. ஒரு திமுக நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ பார்க்கல. அதற்கப்புறம் கனிமொழி அவர்கள் வந்ததுக்கு பிறகு தான் எல்லாமே வந்து பார்த்தாங்க. குறைந்தபட்சம் துரைமுருகன் அவர்கள் கூட என்னை வந்து சந்திக்கல. உள்ளே எனக்கு ஏதாவது பர்ஸ்டாக இருந்தாலும் என்னுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து வந்திருந்தால் அதையெல்லாம் நான் எப்படி தாங்கி கொண்டு இருக்க முடியும் என்று அவருடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். உண்மையிலே அது கோபம், வெறுப்பு, ஆதங்கம் மூன்றுமே அதில் தெரியுது. இது ஒவ்வொரு திமுகவினுடைய உறுப்பினர்களுக்கும் அடுத்த கட்ட நபர்களை வர்றவர்களுக்கும் அவர்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கும் என்ற நிலை உண்மையாக புரியும். ஏனென்றால் தலைமையோடு நெருங்குகிறாங்க. ஒரு ஊழல் என்ற செய்தி வருகிறது, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். தண்டனை அனுபவிப்பது யார்? அந்த தொலைத்தொடர்புடைய அமைச்சராக இருந்தவர் அனுபவிக்கிறார். அந்த 2 மாதம் கழித்து தான் எல்லாமே போய் பார்க்குறாங்க. அது வரைக்கும் அவருக்கு அந்த தாங்க முடியாத துயரம். இன்னொன்று, அந்த வழக்கை அவரே தொடுத்து அவரே வெளியில் வராரு. இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, இந்த வழக்கை தொடுத்தது நான், இதுக்காக நான் பல புத்தகங்களை வந்து ஆங்கிலத்திலையும் தமிழிலும் எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்தை பார்த்து இந்து ராம் அவர்கள் அதிர்ச்சி ஆயிட்டாரு. நான் பிரணப் முகர்ஜி அவர்களை, மிகு சோனியா காந்தி அவர்களை, மன்மோகன் சிங் அவர்களை நான் குறிப்பிட்டு அப்படி எழுதியிருக்கேன். இது பிச்சுக்கிட்டு போகும் பாருங்க, இதை நீங்கள் இவ்வளோ பெரிய திறமையாக எழுதிருக்கீங்க என்று என்னுடைய திறமைகளை பாராட்டிருக்காங்க. எனக்கு திறமை இருக்கு. கலைஞர் மறைவுக்கு பிறகு கண்டிப்பாக தளபதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார், ஆனால் அது ஒரு 6 மாத காலம் தான் நீடிக்கும். அப்புறம் கனிமொழி அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் பஞ்சாயத்து வரும், என்னை எந்த இடத்திலும் அகற்ற முடியாது என்று அந்த நிலையும் சொல்லுகிறார். இந்த இடத்துல தான் அவர் சொல்றதை வச்சு பார்க்கும்பொழுது இது ரீசெண்டா பேசின மாதிரி இல்ல, கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு முன்னாடியே இது பேசப்பட்டதாகத்தான் தெரியுது. ஏன் இவ்வளவு ஆண்டு காலம் கழிச்சு இப்ப அந்த ஆடியோ ட்ரெண்ட் ஆகணும்? அப்ப இவ்வளவு ஆண்டு காலமாக ஏன் அதை மறைச்சு வைக்கிறாங்க? இப்ப எலெக்ஷன் நெருக்கத்துல ஏன் அது வந்து ரிலீஸ் பண்ணப்படுது? என்ன காரணம்? அது சொல்ல போனா அந்த இயக்கத்துக்குள்ள உள்ள மூத்த தலைவர்களுக்குள்ள ஒரு போட்டிகள் இருக்கும் கண்டிப்பாக. திமுகவுக்குள்ளே இருக்கலாம். ஏன்னா அவர் துணை பொதுச் செயலாளராக இருக்கார். ஒரு சொல்லிக்கக்கூடிய இடத்துல ஒரு முக்கிய இடத்தில் இருக்கிறார். இப்ப இந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இப்ப இந்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கமிட்டியில கூட இருக்கிறார். வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியது. அவர் வீக்கெண்ட் பண்ணணும், அவரை பலவீனப்படுத்தணும் என்பதற்காக திமுகக்குள்ளேயே கூட ஒரு சில மூத்த தலைவர்கள் இதை வெளியிட்டிருக்கலாம் என்பது கூட என்னுடைய கருத்து. உள்ளடி வேலையினால நடந்திருக்கலாம். இது எப்படி சார் நம்புறது? அவங்க கட்சிக்குள்ள ஆல்ரெடி அவங்க கூட்டணியிலே இன்டாக்ட்ங்கறாங்க. அப்ப கட்சிக்குள்ள கட்டுக்கோப்பா தானே இருப்பாங்க. அவங்க எப்படி அதையே அதனால அவங்களுக்கு என்ன பயன்? கூட்டணிக்குள்ள எங்க இன்டாக்டா இருக்கு? கூட்டணிக்குள்ளேயும் இன்டாக்டா இல்ல, கட்சிக்குள்ளேயும் இன்டாக்டா இல்ல. நீங்க இப்போ தாம்பரத்துல ஒரு SR ராஜா அவர்கள் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் கடும் கோபத்தோடு கொந்தளிப்போடு நீங்க TR பாலு அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டார், அதே போல அறிவாலயத்தை முற்றுகையிட்டார். ஆனா TR பாலு அவர்களால் அவரை சமாதானப்படுத்த முடியவில்லை. ஆனால் மீண்டும் நீங்கள் ஆராசா அவர்கள் போய் அவரை சமாதானப்படுத்தி விட்டு நீங்கள் புதிய வேட்பாளர் கிருத்திகா அவர்களை சால்வை போட வச்சு அவரை சமாதானப்படுத்தி விட்டு வருகிறார்.
இது எதற்காக நான் கொக்கியா சொல்லுகிறேன்? அந்த ஆதங்கம் வருமா? என்ன சொல்ல வரீங்க? அப்ப இது யார் பார்த்த வேலைன்னு சொல்ல வரீங்க? நான் சொல்ல முடியாது. அது மாட்டி விட்டது டிஆர் பாலு சொல்ல வரீங்களா? வேற என்ன? அது எங்களுக்கு தெரியாது சார். இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இதை சொல்ல முடியல. இது யார் வெளியிட்டாங்க, யார் வெளியிடன்றது ஆதாரம் எனக்கு தெரியாது. சொல்ல மாட்டா எல்லாத்தையும் சொல்றீங்களே. இல்ல அது எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், நீங்க அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகள்ல அந்த மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு சூழல்கள் மாறி இருக்கலாம். அதனால் அது தேர்தல் நேரத்தில் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. இப்போ வெளியிட்டாதான் அவரை பலவீனப்படுத்த முடியும், அவரை கட்சியிலிருந்து அவரை வேறுபடுத்த முடியும். இப்போ நீங்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை நீங்கள் கடந்த 2021 இருந்தார். அவருடைய ஒரு ஆடியோ டாஸ்மார்க் ஊழலில் 30,000 கோடி ஊழல் செய்திருக்கிறார் என்ற ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. அன்று முதல் அவரை அப்படியே வீக்கெண்ட் பண்ணி அவர் பலவீனப்படுத்த இந்த நிதித்துறை அமைச்சகத்திலிருந்து தூக்கி வச்சு அவர் ஒரு சாதாரண ஒரு பொம்மையாக, கை பொம்மையாக ஓரங்கட்டப்பட்டார். அவர் மிகப்பெரிய அறிவாளி. நீங்க இன்னும் சொல்ல போனா மத்திய அரசுன்ற வார்த்தையை ஒன்றிய அரசுன்னு சொல்ல வைத்ததே அவர் தான். நீங்க இன்னைக்கு ஒன்றிய அரசு என்று திமுக கோஷமிடுகிறது, இன்றைக்கு எல்லா கட்சிகளும் அதை சொல்லுகிறது. அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஆனா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் கொண்டவர். நீங்க நிதித்துறையில எல்லாத்திலும் அறிவாற்றல் கொண்டவர். நிதித்துறையில கூட நீங்க உரிமை தொகையை கொடுக்காததற்கு நீங்க வந்து கேட்டகரிஸ் வைஸ் பிரிச்சு உரிமை தொகையை கொடுக்கணும். அப்படியெல்லாம் கொடுத்தா நம்ம வந்து கடன் வாங்கின மாநிலம் ஆயிடுவோம். ஆக்டிவா வேலை பார்த்தாலும் திறமை இருந்தாலும் இவங்களை ஓரம் கட்டுறதுக்காகவே இந்த மாதிரியான ஆடியோக்கள் வெளியிடப்படுகிறது. ஆகவே பழனிவேல் ராஜன் அவர்கள் எப்படி நீங்க ஓரம் கட்டப்பட்டாரோ, அடுத்து நீங்க ஆராசா அவர்களுக்கு திறமையானவர் தான். அவர் ஆங்கில புலமை உடையவர், கடும் பேச்சாளர், நல்ல சொற்பொழிவாளர். இதுதான் காரணமா இல்ல அவரு எங்கிருந்து வந்தாரு, அவருடைய பின்னணி என்ன சமூகம் அப்படிங்கிறதும் காரணமானு இன்னும் விரிவாக பேசலாம். என்னன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை கரெக்டா இன்னொரு 20 நாள் கூட, கரெக்டா 20 நாள் தான் இருக்கு. இந்த மாதிரியான நேரத்துல இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணி இருக்கிறதன் காரணமாக ஏதாவது இம்பாக்ட் வந்தது அப்படின்னா, நடந்துட்டு இருக்கல கேஸ், அந்த கேஸ்ல ஏதாவது விஷயங்கள் இங்க நடக்குமா? காங்கிரஸினுடைய தொடர்பு, இங்க இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, இவர் பேசியிருக்கிறது, இது எல்லாமே அவர் சொன்னார் இல்லையா, சிபிஐ கூட இது ஒரு சின்ன ஒரு இதா போயிருச்சு, ஒரு துருப்பு சிட்டா போயிருச்சு அப்படின்னா, இதை வச்சு ஏதாவது சிபிஐ விசாரணை இன்னும் இது பண்றதுக்கு ஜாஸ்தியா வாய்ப்பு இருக்கா? இதுவும் ஒரு ஆதாரம் தானே அவர்களுக்கு. ஓகே, சிபிஐக்கு எது கிடைத்தாலும் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு சொல்றீங்க. ஆனா கனகராஜ் அது அப்படி சொல்லல, இது அவரோட தானே எங்களுக்கு தெரியாது. ஒரே வாரத்தில் ஆதாரமாக எடுத்துக்கொண்டாலும் அது உண்மைத்தன்மையும் பார்த்துக்கும் இல்லையா. சிபிஐ அப்படியே கண்மூடித்தனமாக எடுத்துக்கொள்ளாதுல்ல. இது கூடுமான அளவிற்கு உண்மைத்தன்மையாக இருப்பதாக தான் எல்லோருக்கும் தோன்றுகிறது, 100%. இப்ப அது உண்மைத்தன்மை இல்லை என்று இவர் ஒரு மனு போடுவார், அது குரல் ஆடியோ வந்து அவங்க வெரிஃபை பண்ணிக்குவாங்க, இவர் பேசினதா இல்லையான்றது சிபிஐ விசாரணை பண்ணிக்கும். ஏனென்றால் வழக்குக்கு சிபிஐக்கு தேவை, ஒரு ஆதாரம் கிடைத்திருக்கிறது. எல்லா வழக்குகளிலும் ஆதாரத்தை, சாட்சிகளை எடுப்போம். அந்த ஆதாரம் உண்மையா உண்மை இல்லையா என்பது காவல்துறையோ சிபிஐயோ சிபிசிஐடியோ எடுத்துக்கொள்ளும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்ப 10 வருஷமா அதை செய்யலாமே, இந்த ஆடியோ செக் பண்ணிருக்கலாமே, எதுவும் பண்ணி எப்ப ரிலீஸ் ஆச்சு? இப்பதானே சார் ரிலீஸ் ஆயிருக்கு. 2016 ஆன டேப் தான். ஏங்க 2016 யாருக்கு தெரியும்? பொது வெளியில வந்திருக்குது. 2016 யாருக்கு தெரியும்? அது இப்பதான் வெளியில வந்திருக்கு. ஏங்க இன்னைக்கு தானங்க ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு தான ரிலீஸ் ஆயிருக்கு. காங்கிரஸ் எக்ஸார் அரெஸ்ட் பண்ணி வந்து இவரை ராசாவையும் கனிமொழியும் தூக்கி 1.5 வருஷம் உள்ள வச்சாங்க. முகாந்திரத்தால அதிகாரத்தை